வணக்கம். நமக்கு இப்போ எஸ்எஸ்சி சிஜிஎல் 2026 நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. அதோட லாஸ்ட் டேட் ஜூன் 22. ஸோ நம்ம எஸ்எஸ்சி தமிழோட நோக்கம் என்ன அப்படின்னா, டிஎன்பிசி ப்ரிப்பரேஷன் வச்சு நம்ம எப்படி எஸ்எஸ்சி கிளியர் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு நோக்கம் தான். எஸ்எஸ்சி தமிழா நீங்க கிளியர் பண்ற வரைக்கும் உங்க கூட பின்தொடரும், உங்களுக்கு கைட் பண்ணும், உங்களை மென்டர் பண்ணும், 1-to-1 உங்களை கைட் பண்ணுவோம். ஸோ ப்ளீஸ் நம்ம இந்த நோட்டிபிகேஷன் உள்ள போலாம். ஸோ வேக்கன்சி பார்த்தீங்கன்னா நமக்கு 12,256 வேக்கன்சி வந்திருக்கு. 12,256 வேக்கன்சி வந்திருக்கு. குவாலிஃபிகேஷன் வந்து கிராஜுவேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து 32 இயர்ஸ் மேக்ஸிமம். நீங்க ஓபிசி கேட்டகரியில இருந்தா 32 இயர்ஸ் மேக்ஸிமம். அப்ளிகேஷன் டேட்ஸ் வந்து 22 ஜூன் முடிதான் சொன்ன மாதிரி. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிலிம்ஸ், ஒரு மெயின்ஸ், அப்புறம் கவுன்சிலிங். டயர் 1 எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்ல இருந்து செப்டம்பருக்குள்ள வைக்கலாம்னு சொல்றாங்க. சான்சஸ் அதிகம். ஸோ இந்த வருஷம் என்ன எஸ்எஸ்சியில மிகப்பெரிய சேஞ்ச் அப்படின்னா, எல்லா வருஷமும் 1 ஹவருக்கு நீங்க 100 கொஸ்டின்ஸ் எழுதணும். பட் இந்த வருஷம் பார்த்தோம்னா நமக்கு ஒரு செக்ஷனுக்கும் 15 மினிட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கிலீஷ்க்கு 15 மினிட்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் 15 மினிட்ஸ் இப்படி சொல்லிட்டு பிரிச்சு கொடுத்துட்டாங்க. அதே 60 மினிட்ஸ் தான். பட் உங்களால நீங்க பிரிச்சு எழுத முடியாது. ஸோ நான் முன்னாடி எழுதும் போதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா 1 ஹவர். ஸோ மேக்ஸிமம் 20 மினிட்ஸ்ல இந்த 17 to 18 மினிட்ஸ்ல ஜெனரல் அவேர்னஸும் இங்கிலீஷும் முடிச்சிருவோம். மோஸ்ட்லி முடிச்சிருவாங்க. மீதி இருக்கிற டைம்ல ரீசனிங்கும் ஆப்டிடியூடும் எழுதுவாங்க. பட் இப்போ அப்படி இல்லை. ஸோ ஜென்ரல் அவேர்னஸும் இங்கிலீஷும் கம்பல்சரி நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். பட் எல்லாமே 25 கொஸ்டின்ஸ் தான். மொத்தமா ஒரு செக்ஷனுக்கு 50 மார்க், மொத்தம் 200 மார்க். நெகட்டிவ் மார்க்கு 0.5 இருக்கு. ஸோ வெரி கேர்ஃபுல். தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் எழுதணும். தெரியாத கொஸ்டின் ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். ஒரு 5 கொஸ்டின் ட்ரை பண்ணலாம். 50-50 சான்ஸ் இருக்கு கொஸ்டின்ஸ் ட்ரை பண்ணலாம். அது எப்படி எழுதுறதுன்னு நான் கொஸ்டின் பேப்பர் வச்சு சொல்றேன். இப்போ அது வேண்டாம். இப்போதைக்கு நம்ம நோட்டிபிகேஷனோட மோஸ்ட் ஆஃப் த விஷயங்களை மட்டும் கவர் பண்ணிடுவோம். இது வந்து பிரேக்கப். லாஸ்ட் 7 வருஷம் வேக்கன்சியோட பிரேக்கப். இப்போ 2026ல 12,000 வேக்கன்சிஸ் வந்திருக்கா. இது இப்போ மேபி கவுன்சிலிங் வர டைம்ல இதுவும் 15,000 தொட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்ஸா இவங்க வந்து ஒரு 22க்கு அப்புறம் 8,000, அப்புறம் 17, 14, 12 சொல்லிட்டு தான் விட்டுருக்காங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் வந்து மேபி அடுத்த 2 வருஷத்துக்கு கண்டினியூ ஆகலாம். ஸோ அதுக்குள்ள எவ்வளோ படிச்சு சீக்கிரம் உள்ள போக முடியுமோ இதுக்குள்ள போக பாருங்க. பிகாஸ் சிஜிஎல் இஸ் எ வெரி பிரஸ்டீஜியஸ் போஸ்டிங், வெரி ஹை பே உள்ள போஸ்டிங் வென் கம்பேர்ட் டு டிஎன்பிஎஸ்சி. ஓகேவா? நெக்ஸ்ட், சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேங்க. ஏன் சொல்றேன்னா, இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 60 days உள்ள நமக்கு மேக்ஸ், கம்ப்ளீட் மேக்ஸ் ஒரு 1000 சம்ஸுக்கு மேல போட போறோம். அந்த 1000 சம்ஸ் எப்படி இருக்குன்னா, நம்ம பிஒய்க்யூ 2025 பிஒய்க்யூ மட்டுமே ஒரு 1500 சம்ஸ் இருக்கு. சிஜிஎல், சிஎஸ்எஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 1500 சம்ஸ் இருக்கு. அந்த சம்ஸை நான் போடுவேன், பிளஸ் நீங்களும் ஹோம்ஒர்க் பண்ணணும். அந்த மாதிரி பண்ண போறோம். ஸோ ப்ளீஸ் பி ரெடி ஃபார் திஸ் சிஜிஎல். ஸோ நெக்ஸ்ட், இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு வந்து என்ன இஷ்யூ இப்போ நமக்கு அப்ளை பண்ணும்போது வருது அப்படின்னா, நமக்கு லாஸ்ட் ஸ்டேஜுக்கு முன்னாடி இருக்க ஸ்டேஜ்ல இந்த அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸருக்கு நீங்க எலிஜிபிளா அப்படின்னு கேக்குது. ஓகேவா? அங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். யாரும் எல்லாருமே எலிஜிபிள் தான். பேசிக் பேச்சுலர் டிகிரி வச்சிருக்க எல்லாருமே எலிஜிபிள் தான். ஸோ இது ஏன் அப்படி வருதுன்னா, அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் சென்டர் கேடர், ஒரு ஸ்டேட் கேடர், ஒரு சென்டர் கேடர். ஸோ இது எப்படி ஆகும்னா, நமக்கு என்ன ஆகும், நமக்கு எக்ஸாம் வரும்போது காலையில காமன் பேப்பர் நடக்கும். மதியானம் என்ன ஆகுதுன்னா, நமக்கு இந்த அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸருக்கான தனி பேப்பர் நடக்கும். ஓகேங்களா? இது வந்து மெயின்ஸ்ல மட்டும் தான் நடக்கும், ப்ரிலிம்ஸ்ல நடக்காது. ஓகேவா? ஸோ நம்ம தாராளமா போயிட்டு எழுதிட்டு வரலாம். ஸோ இப்போ சொல்ற மெயின்ஸ்ல மட்டும்தான் எக்ஸ்ட்ரா பேப்பர் இருக்கும், ப்ரிலிம்ஸ்ல இருக்காது. ஸோ இப்போ அப்ளை பண்ணுங்க, எழுதுங்க. அதே மாதிரி இந்த அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் ஸ்டேட் கேடர் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்டேட் கேடர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவும் ஸ்டேட் கேடர் தான். என்ன போட்டிருப்பாங்க, ப்ரொஃபிஷியன்சி இன் த ரீஜனல் அபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த ஸ்டேட் அட் த மெட்ரிகுலேஷன் லெவல். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தமிழ்நாட்டுல இந்த போஸ்டிங்க்கு ஒரு 50 வேகன்சி இருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டுக்காரங்க மட்டும்தான் இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ண முடியும், எழுத முடியும்.
அதே மாதிரி இந்த அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கும் அதே மாதிரி தான். அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த ஸ்டேட் அட் த மெட்ரிகுலேஷன் லெவல். ஸோ இட் மீன்ஸ் நீங்க அந்த ஸ்டேட்ல தமிழ் ஒரு பாடமா எடுத்து படிச்சிருக்கணும். அப்பதான் இந்த போஸ்டிங்க்குள்ள நீங்க போகவே முடியும், இந்த 2 போஸ்டிங்குள்ள. ஓகேவா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ் இது 2ம். ஓகேவா? அவங்க ஈஸியா வாங்கக்கூடிய போஸ்டிங்ஸ். நெக்ஸ்ட் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் இருக்குல்ல, ஜேஎஸ்ஓக்கும் பிளஸ் இந்த இன்வெஸ்டிகேட்டருக்கும், இதுக்கு வந்து எப்படின்னா நம்ம டிகிரி முடிச்சிருக்கணும். பட் 12th மேக்ஸ் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும். இல்லைன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ஒரு டிகிரி வச்சிருக்கணும். அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணதாலும் பண்ணுங்க. மெயின்ஸுக்கு இங்க எக்ஸ்ட்ரா படிக்கணும், அவ்வளவுதான். எக்ஸ்ட்ரா ஒரு பேப்பர் இருக்கும். மற்ற போஸ்ட்டுக்கு எல்லாமே காமன் பேச்சுலர்ஸ் டிகிரி தான். ஓகேவா? இதுதான் இப்ப வெரி இம்பார்ட்டன்டான விஷயம். ஃபீஸ் வந்து 100 rupees தான். எஸ்சி எஸ்டி விமன் அண்ட் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஆர் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள்ஸ் வந்து ஃபீஸ் எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. இது கண்டிப்பா விமன்ஸ், அதுவும் வீட்ல இருந்து படிக்கிறவங்க, வீட்ல இருக்க ஹவுஸ் ஒய்ஃப்ல தாராளமா எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ். உங்களுக்கு வீட்ல இருக்க ப்ரிப்பரேஷனே போதும். இந்த எக்ஸாம் நீங்க பெரிய பெரிய சென்டர்ஸ்க்கு போகணும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லா சோர்ஸும் யூடியூப்லயே இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் டேட் நான் சொன்ன மாதிரி 22 ஜூன் மீன் ஒரு 4 நாள் தான் இருக்கு. ஓகேவா? அந்த டைம்ல சர்வர் கண்டிப்பா இஷ்யூ வரும். ஸோ சீக்கிரம் அப்ளை பண்றது நல்லது. ஓகே, கொஸ்டின் அண்ட் ஆன்சர். கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ல யார் யாரெல்லாம் எலிஜிபிள்? ஓகேவா? காலேஜ் படிக்கிறவங்க எலிஜிபிளான்னு கேட்டா எலிஜிபிள், எஸ். ஆனா நீங்க ஃபைனல் இயர்ல இருக்கணும். அங்கேயே ஃபார்ம் ஃபில் பண்ணும்போதே ஒரு டேப் கேட்குது, நீங்க பர்சீவிங்கான்னு சொல்லிட்டு. ஸோ அதுல பர்சீவிங் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க ஃபைனல் இயர் வந்து எலிஜிபிள் தான். ஓகேங்களா? 10th முடிச்சவங்க 12th முடிச்சவங்க எலிஜிபிளான்னு கேட்டா இல்ல. இது கம்ப்ளீட்லி ஒரு டிகிரி வேணும். டிகிரி இருந்தா மட்டும் தான் இந்த எக்ஸாம் எழுதவே முடியும். ஸோ பேசிக் டிகிரி மேண்டேட்டரி. 10th 12th குவாலிஃபிகேஷன் இதுக்கு வந்து போக முடியாது. எப்படி நம்ம குரூப் 2 குரூப் 1க்கு டிகிரி மேண்டேட்டரியோ அந்த மாதிரி இந்த எக்ஸாமுக்கு டிகிரி மேண்டேட்டரி. சரி, ஆதார் வெரிஃபிகேஷன் மேண்டேட்டரின்னு கேட்டா கம்பல்சரி ஆதார் வெரிஃபிகேஷன் மேண்டேட்டரி. ஆதார் வெரிஃபிகேஷன் இல்லாம இந்த எக்ஸாம் அப்ளை பண்ண முடியாது. ஸோ நீங்க ஆதார் கார்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த நம்பர் ஆக்டிவ்ல வச்சுக்கோங்க. அந்த நம்பருக்கு தான் ஓடிபி வருது. ஸோ அந்த ஓடிபி இல்லாம நம்மளால எந்த வெரிஃபிகேஷனும் பண்ண முடியல உள்ள. ஸோ ஆதார் கம்பல்சரி மேண்டேட்டரி. நெக்ஸ்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஐஎம் எலிஜிபிள். அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸருக்கும் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கும் எலிஜிபிளான்னு கேட்டா எல்லாருமே எலிஜிபிள், எல்லாமே எழுதலாம். பட் அவங்க ப்ரிஃபர் பண்றது பிகாம் ப்ரிஃபர் பண்றாங்க, எக்கனாமிக்ஸ் ப்ரிஃபர் பண்றாங்க. நம்ம எழுதுறது தப்பு இல்லை. ஓகேவா? எழுதுனா ட்ரை பண்றதுன்னா இது வந்து மெயின்ஸ்ல ஒரு எக்ஸ்ட்ரா பேப்பர் இருக்கும், ப்ரிலிம்ஸ்ல எதுவும் இருக்காது. செக்ஷனல் வைஸ் கட் ஆஃப் இருக்கா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். செக்ஷனல் வைஸ் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, டைமிங் தான் கொடுத்துருக்காங்க. செக்ஷனல் வைஸ் அவங்க கட் ஆஃப் கொடுக்கல. ஓவரால் கட் ஆஃப் தான் சொல்லியிருக்காங்க. செக்ஷனல் வைஸ் கட் ஆஃப் வந்து நம்ம கட் ஆஃப் வரும்போது தான் தெரியும் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அவங்க நோட்டிபிகேஷன் எதுவும் அப்படி ஸ்பெசிஃபிக்கா கொடுக்கல, டைமிங் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பேங்கிங் எக்ஸாம்ஸ்ல பிஓ எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா செக்ஷன் வைஸ் கட் ஆஃப் இருக்கும். பட் இங்க இப்படி எதுவும் கொடுக்கல. ஸோ நம்ம ஒரி பண்ண வேணாம். ஓபிசி சர்டிபிகேட் மேண்டேட்னு கேட்டீங்கன்னா இப்போ இல்ல, மெயின்ஸ் முடிஞ்சு நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு ஓபிசி சர்டிபிகேட் வந்து மேண்டேட்டரி ஆகும். அப்போ மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போதும். அது ஒரு 10-15 டேஸ் ஆகும். ஸோ இப்போ இதை பத்தி ஒரி பண்ணவா, நீங்க ஓபிசி கிளிக் பண்ணி உள்ள போயிடுங்க. ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டுங்க. சரி, ஓபிசி கேட்டகரியில யார் வருவீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல பிசி எம்பிசி இந்த 2 கேட்டகரியில இருக்கிற எல்லாமே ஓபிசியில வருவோம். அந்த அமௌண்ட் லிமிட், ஓபிசி கிரீமி லேயர் நான் கிரீமி லேயர் எல்லாம் பார்க்காதீங்க. பிகாஸ் அந்த கிரீமி லேயர் நான் கிரீமி லேயர் கான்செப்ட் யாருக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னா ஓபிசியில உங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து 8 லட்சத்துக்கு மேல இன்கம் இருந்தாதான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? 8 லட்சத்துக்கு மேல நீங்க இன்கம் வச்சிருக்கணும். அடுத்து பிளஸ் சிட்டில வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் இருக்கும். இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. அதை வேணா சொல்லுங்க, நான் தனியா அது ஒரு வீடியோவே போடுறேன். ஓபிசி சர்டிபிகேட் நான் கிரீமி லேயர் வேணும். கிரீமி லேயர்ல இருக்கக்கூடாது, நான் கிரீமி லேயர்ல இருந்தாதான் உங்களுக்கு வந்து இங்க நமக்கு ரிசர்வேஷன் கிடைக்கும், இதெல்லாம் கிடைக்காது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா டெலிகிராம் வந்து ஜாயின் பண்ணுங்க. டெலிகிராம்ல தான் நம்ம நெக்ஸ்ட் யூடியூப்ல போற கிளாஸஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம நோட்ஸ் வந்து நம்ம டெலிகிராம்ல தான் கொடுப்போம். ஸோ அந்த டெலிகிராம்ல என்ன பண்ணுவோம்னா ஹோம்ஒர்க் கொடுப்போம். நம்ம என்ன கிளாஸ் எடுக்கிறோமோ அந்த கிளாஸுக்கு ஹோம்ஒர்க் கொடுப்போம். அது கொடுத்து நீங்க கம்பல்சரி அதை சால்வ் பண்ணி எங்களுக்கு கூகுள் ஃபார்ம்ல ஃபில் பண்ணி தரணும். இப்படி 1-to-1 மென்டர்ஷிப் நடக்க போகுது. ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸை வந்து பர்சனலி நாங்கள் 1-to-1 ட்ரெயின் பண்ண போறோம். சரி, மற்றவங்களுக்குலாம் ட்ரைனிங் இல்லையா அப்படின்னு கேட்டால் கிடையாது. மற்றவங்க எல்லாரும் வீடியோ பார்க்கலாம், நோட்ஸ் எடுத்துக்கலாம், பிளஸ் ஹோம்ஒர்க் சால்வ் பண்ணலாம். பட் இந்த 50 பேருக்கு அந்த சிஜிஎல் 2026 கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு வெறியா இருக்கிற 50 பேருக்கு மட்டும்தான் 1-to-1 கோச்சிங் நடக்கும். பிளஸ் பிகாஸ் எங்க கெப்பாசிட்டி அவ்வளவுதான். ஸோ இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நமக்கு கம்பல்சரியா வீடியோஸ் வந்துட்டே இருக்கும், மேக்ஸ் வீடியோஸ். ஒரு ஒரு சம்மும் தெளிவா ஸ்லோவா எடுக்கிறோம். புரியலன்னா எவ்வளவு வாட்டி வேணா கேளுங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். அது மட்டும் இல்லாம மேக்ஸ் கிளாஸுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து, போன வருஷம் சீனியர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து அதுல எப்படி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, அதே மாதிரி டிஎன்பிசி ப்ரிப்பரேஷனை வச்சு நம்ம எத்தனை கொஸ்டின்ஸ் எழுத முடியும்ன்றதை நான் லைவா உங்களுக்கு காட்டுறேன். நீங்க யார் சொல்றது ஏன்னா நான் சொல்றது கூட நம்ப வேணாம். அந்த வீடியோ உங்களுக்கு பார்த்துட்டு அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா புரியும் நமக்கு டிஎன்பிசி ப்ரிப்பரேஷன் 70% ஆஃப் திஸ் எஸ்எஸ்சி சிஜிஎல் சிலபஸை கவர் பண்ணுதுன்றதை நான் நேர்லயே உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல அதை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். தேங்க்யூ.